உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நாம் இன்னைக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ரிஷப ராசிக்கு சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வருகிறார். இப்படி வரக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசிக்காரருக்கு கிள்ளி கொடுக்க போவதில்லை. இந்த சனி பயிற்சியின் மூலமாக அள்ளி கொடுக்க போகிறார். ரிஷபராசி நேயர்களே, இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கொடி நாட்டுங்கள். அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டதை அள்ளி கொடுத்து உங்களுடைய பிரச்சனைகள் என்னவென்று அறிந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போகிறது இந்த சனி பெயர்ச்சி. அப்ப இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு இந்த சனி பகவான் வருகிறார். குருவுடைய வீட்டுக்கு, முழு சுபகிரகமான குரு பகவானுடைய வீட்டுக்கு அந்த சனி பகவான் பெயர்ந்து வந்து இருக்கிறார். அப்ப அந்த ரிஷபராசி சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்க. அப்ப சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர் நீங்கன்னா எப்பவுமே இந்த குடும்ப சுமை, குடும்பத்துடைய பாரம், இது அடுத்தவங்கள அப்படின்னா குடும்ப பாரத்தை பெருசா நினைப்பாங்க. அவங்களுக்கு செய்யணுமா, ஆனா அக்காவுக்கு செய்யணுமா, தம்பிக்கு செய்யணுமா, அப்பா அம்மாவுக்கு செய்யணுமா, அப்படி அது பெரிய பாரமா நினைப்பாங்க. ஆனா ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் அந்த பால் ஊத்துல. அண்ணனுக்கா இருந்தாலும் நான் செய்யறேன், தம்பிக்கா இருந்தாலும் நான் செய்யறேன், அக்காவுக்கா இருந்தாலும் நான் செய்யறேன், தங்கச்சிக்காக இருந்தாலும் நான் செய்யறேன், அப்பா அம்மாவை நான் தான் பார்க்கணும்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு அந்த குடும்பத்துடைய சுமையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பாடுபடக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அப்ப தன்னுடைய, அதாவது சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்கள் அந்த ரிஷபராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு நவகிரகங்கள் 9 கிரகங்கள்ல முழு நட்பு கிரகம், அதி நட்பு கிரகம் சனி பகவான். அப்ப உங்களுக்கு பார்க்க போனா ஒரு நட்பு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குருடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்ப அந்த யோகத்தின் பலனாக கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை, உங்களுக்கு பார்க்க போனா உங்களுடைய எதிர்காலத்தை இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு புரட்டி போடும். இந்த சனிப்பெயர்ச்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் வரும். உங்களுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது, உங்களுடைய தகுதி உயரப்போகிறது, உங்களுடைய அந்தஸ்து மாறப்போகிறது. இது உண்மை உண்மை உண்மை. ரிஷபராசிக்காரங்களே, நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க, கமெண்ட் பாக்ஸ் கூட போடுங்க. இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பெயர்ச்சி உன்னதமான நல்ல பலன்களை கண்டிப்பாக காட்டும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானாப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இப்போ அந்த 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறாங்க அப்படின்னாவே இன்வெஸ்ட்,
நாம் வந்து பார்க்க போனால் நாம் சில முதலீடுகளை நம்ம பண்ணுவோம். அப்ப அந்த முதலீடுகள் மூலியமாக நீங்க எந்த விஷயத்துல எந்த தொழிலுக்கோசரம் நீங்க பணம் வரும்னு சொல்லி நீங்க எதுல முதலீடு பண்ணினாலும் அந்த முதலீடு இரட்டிப்பாகும். அந்த முதலீட்டின் மூலியமாக உங்களுக்கு பண சேர்க்கை அதிகமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே இடத்த குரு பகவானும் பார்க்கிறாரு. அந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பூர்வீகம் நல்லபடியாக வளரும். உங்க பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ரிஷபராசிக்காரங்க இப்போ கோர்ட்டு கச்சேரி பூமி சம்பந்தப்பட்டது, அடுத்தவங்க கேஸு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக எல்லாமே தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குருவும் சனியும் பார்வையினால ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அப்படிங்கிறவங்க நேர் வழியில நீங்க போனால் மட்டும்தான் தப்பிப்பீங்க. நேர் வழியில போகாமல் குறுக்கு வழியில போனீங்க அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். யாரு தப்பு பண்றீங்களோ, தவறான பாதையில போறீங்களோ, சூதாடுறீங்களோ, அது போக வந்து வேற பொம்பளை விஷயத்துல போறீங்களோ, வேற கெட்ட உங்களோடு சேர்ந்து கெட்டதை பண்றீங்களோ, இவங்க எல்லாமே இந்த பீரியட்ல சனி பகவானுடைய பயிற்சி இருக்கிறதுனால கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் செஞ்ச தப்புக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால ரிஷபராசிக்காரங்களுக்கு இது முன்னெச்சரிக்கையாக நான் சொல்கிறேன். யார் தவறான பாதையில போறீங்க, யார் கேம்பிளிங் பண்றீங்க, யார் பெண்கள் விஷயத்துல இருக்கிறீங்க, இவங்க எல்லாமே அந்த பழக்கத்தை விட்டு விட்டு நேர் வழியில் பயணம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை நான் அதைத்தான் பண்ணுவேன், நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கேம்பிளிங்ல போனீங்கன்னா உங்களுடைய சொத்து, உங்களுடைய காசு, உங்களுடைய பணம் எல்லாமே போய்விடும். உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக அதுல செதஞ்சு போயிடும். நீங்க நஷ்டப்படுவீங்க. நீங்க அடுத்தவங்கிட்ட கையேந்தக்கூடிய சூழ்நிலை வந்துடும். பொம்பளை விஷயத்துல போனீங்கன்னா மதிப்பு போகும், மரியாதை கெடும், அந்தஸ்து கெடும். வேற தவறான வழியில் போகும்போது உங்களுக்கு குடும்பத்துக்கு தவறான ஒரு சூழ்நிலை தான் உங்க மூலியமா கொண்டு வர முடியும். அதனால தவறான பாதையில போகாதீங்க. அப்படி தவறான பாதையில போயிட்டு இருந்தா அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த பதிவின் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன், சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பயப்படுறவங்க யார் பயப்படுவாங்க அப்படின்னா தப்பு செய்யறவங்க மட்டும்தான் பயப்படுவாங்க. அப்ப இந்த சனி பயிற்சி வந்து பார்க்க போனா உங்களுடைய எண்ணங்களை மாற்றும், நீங்க தவறான பாதையில போறதை மாற்றும், உங்களுக்கு நல்லதே செய்யும். அதனால இந்த சனி பகவானை இந்த பீரியட்ல கும்பிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணல, இந்த டைமாவது நான் பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இந்த சமயத்துல ஒர்க் அவுட் ஆகும். பிசினஸ் பண்ணலாம். உங்களுடைய ஒரு உங்க பிசினஸ்ல முன்னேற்ற பாதையில் வர்றதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு வேலையை எதிர்பார்த்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். படிப்பு நல்லா வரும். திருமண காரியங்கள் கண்டிப்பாக கூடி வரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லா விதமான நல்லதும் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் செவ்வனே இருக்கிறது. அப்போ கடந்த காலத்துல சனி பகவானாப்பட்டது 10ஆம் இடத்துல இருந்து, அதுவும் வக்கரகதியில் இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டீங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. சில பேர் வந்து பார்க்கணும் சில தப்பெல்லாம் பண்ணாங்க, அதுல இருந்து மேல முடியாம இருந்தாங்க. இந்த பீரியட்ல அதுல இருந்து மாறி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருவதற்கு
வாழ்க்கையில் உயர்வதற்கு, வாழ்க்கையில் நல்ல பேர் வாங்குவதற்கு இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உறுதியா இருங்க, தெளிவா இருங்க. நான் நல்ல நிலைமைக்கு வருவேன், நான் சம்பாதிப்பேன், நான் சாதிப்பேன், நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மக்கள் எல்லாருமே நிறைஞ்சு நல்லா வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.